நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது ராம வந்து பயங்கரமாக வலையிலெல்லாம் மாட்டி விடுறாங்க மகா அப்படின்னு தாங்க சொல்லணும். எப்படியாவது வந்து சீதா வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான திட்டமெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க மகா அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அதாவது மிட் நைட்டில் எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்து வரான். வந்துட்டு இந்த வீட்டில் வந்து பயங்கரமான பிரச்சனை நடக்க போகுது, ஒரு உயிருக்கு வந்து ஆபத்து வரப்போகுது இப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதாவது அந்த ஜோசியக்காரன் வந்து சொன்னார்ல, ராம் வந்து இந்த சீதா வந்து குறைஞ்சது 6 வருஷமாக பிரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா டக்குன்னு வேறு கல்யாணம் பண்ணணும், அதான் நல்லது, இல்லைன்னா உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னாங்கல்ல. அதெல்லாம் அந்த குடுகுடுப்புக்காரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை சீதா வந்து கேட்டுட்டு, பாஸ் அந்த ஜோசியக்கார் சொன்ன மாதிரியே அந்த குடுகுடுப்புக்காரன் வந்து சொல்கிறான், எனக்கு வந்து இது மேலே டவுட்டாக இருக்குது, என்னமோ அவனை போய் பிடிங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க சொல்கிறாங்க. உடனே யாருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமை பார்த்தோன்னே ஓட ஆரம்பிச்சிடலாம். ராமுக்கு வந்து கொஞ்சம் டவுட் வந்துடுது. சரி அவனை போய் பிடிப்போன்னு சொல்லிட்டு பின்னாடியே விரட்டிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. விரட்டிட்டு போகிறப்ப பார்த்தா பின்னாடி ஒரு பைக்காரன் வந்து ராமு கால்லேயே அந்த சைலன்சர் குழாய் பக்கத்தில் வந்து காலுக்கு வந்து காடு மாதிரி மாட்டியிருப்பாங்களே பைக்கில், அதை வச்சு ஒரு இடிச்சிட்டு போயிடறான். அதை பார்த்தோன்னே ராமுக்கு வந்து காலில் வந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. அதை பார்த்த உடனேயும் நம்ம மகாவுக்கு வந்து கோவம் வந்துடுது. பாத்தியா, உன்னோட கிரகம் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். என்னோட கிரகம் இல்லை பாஸ், இது எனக்கு என்னமோ இது வந்து பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்குது பாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சீதா சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. யார் பிளான் பண்ணி பண்ணால், இது எல்லாமே நான் உண்மை தான், ஒன்றுக்கு 2 ஜோசியக்காரன் வந்து சொல்லிட்டு போயிட்டான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தியா குடுகுடுப்புக்காரன் கூட வந்து அதை தான் சொல்லிக்கிட்டு போகிறான், உன் கிரகம் தான் அந்த வீட்டை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்குது, எனக்கு ராமுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி மகா சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் சீதா மட்டும் சொல்கிறாங்க, என்ன ஏன் மேலேயே பழி போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீ என்ன பண்ணலை, அவ்வளோ தூரம் சொல்லியும் இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேங்க, இந்த வீட்டை விட்டு போய் தொலைஞ்சாலாவது எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு பார்த்தா இங்கேயே ஒட்டிக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருந்தாலும் பரவாயில்ல, ராமுக்காவது வேறு கல்யாணமாவது பண்ணி வைப்பேன்னு பார்த்தேன், அதுவும் பண்ண மாட்டேங்க, இங்கே இருந்துக்கிட்டு எல்லா உயிரையும் வாங்கிக்கிட்டு ராமோட உயிருக்கு தான் ஆபத்து வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் மகா சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் பார்த்தா ராம் வந்து எழுந்திரிச்சு ஆஃபீஸ் கிளம்பும்போது பார்த்தா மேலேருந்து காத்தாடி அவர் மண்டைக்கிட்ட வந்து விழுந்துருது. அதை பார்த்தோன்னே எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து ராம் வந்து இந்த பொண்ணு போனா பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணை வந்து காலேஜ் கூப்பிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. போகிறப்ப பார்த்தா அந்த பொண்ணோட ஷால் வந்து பின்னாடி வெளில சிக்கிற மாதிரி காட்டுறாங்க. சீதா வந்து என்ன இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குழம்பு போய் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.